ஹாப்பி ஈவினிங் டு ஆல். இது உங்க லைஃப் பேரபிள்ஸ் பயணம். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போகுது. குறிப்பா, நான் இவ்ளோ உழைக்கிறேனே, என் வீட்லயோ வேலை பார்க்குற இடத்துலயோ யாருமே என்ன மதிக்கலையே, என்ன கவனிக்கவே இல்லையேன்னு சோர்வா ஃபீல் பண்றீங்களா? அப்போ இது கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான பயணம். இந்த உலகத்திலே ரொம்ப வலிக்கிற விஷயம் என்ன தெரியுமா? யாரோ உங்கள காயப்படுத்துறதோ இல்ல தோல்வியோ கிடையாது. ஆனா நீங்க இருக்கும்போது உங்க உழைப்ப, உங்க தியாகத்தை எல்லாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிட்டு உங்கள யாருமே கவனிக்காம இருக்கிறது தான். எல்லாமே முடிஞ்சு நீங்க அங்கிருந்து போன பிறகு அவரை போல நமக்கு யாருமே கிடைக்கலன்னு இந்த உலகம் சொல்லும் பாருங்க. அதை விட பெரிய வலி வேற எதுவுமே இல்ல. இத கேக்கும்போது உங்கள எத்தனை பேருக்கு ஆமா இதான் ஏன் நிலைமைன்னு தோணுது? உங்க ஆபீஸ்லயா இருக்கலாம், இல்ல உங்க வீட்லயா இருக்கலாம். ஓயாம உழைச்சும் உங்க தியாகத்தை யாருமே புரிஞ்சுக்கலன்னு நீங்க எப்பவாவது நொந்து போயிருந்தீங்கன்னா இப்பவே கமெண்ட்ல ஆமான்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க மட்டும் தனியா கஷ்டப்படல, நாங்க இருக்கோம். பாருங்க, இந்த உலகத்துல 3 வகையான மனுஷங்க தாங்க வாழ்ற காலத்துல எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காமலே கஷ்டப்படுறாங்க. அதுல முதல் ஆள் யாருன்னா, குடும்பத்துக்காகவே தான் வாழ்க்கைய முழுசா அர்ப்பணிக்கிற ஒரு தாய். தினமும் காலையில இருட்டோட எழுந்து சமைக்கிறாங்க, வீட்டை பாத்துக்கறாங்க. ஆனா ஒரு நாள் கூட அவங்களுக்கு ஒரு சின்ன நன்றி கூட கிடைக்கிறதில்ல. அவங்களோட உண்மையான அருமை எப்போ தெரியுமா புரியும்? அந்த வீடு அவங்க இல்லாம வெறிச்சோடி போகும்போதுதான். ரெண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா, சத்தமே இல்லாம உதவி செய்யற ஒரு நல்ல நண்பன். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம முதல் ஆளா வந்து நிப்பான். ஆனா எல்லாம் நல்லா நடக்கிற சந்தோஷமான நாட்கள்ல அவனை எல்லாரும் ரொம்ப வசதியா மறந்துருவாங்க. திரும்பவும் ஒரு கஷ்டம் வரும்போதுதான் அவனை தேடுவாங்க. அவன் இல்லாம போகும்போதுதான் அவனோட அருமையே பல பேருக்கு புரியும். 3வது வகை ரொம்ப அமைதியா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு வாழ்ற ஒரு நல்ல மனுஷன். யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டான், ரொம்ப நேர்மையா இருப்பான், அல்லாஹ்வை மட்டுமே முழுசா நம்பியிருப்பான். ஆனா அவன் உசுரோட இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் அவனை கண்டுக்காது. அவன் இறந்து போன பிறகுதான், ஆடடா அவன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாதுப்பா, இனி எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க. ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இத கொஞ்சம் உளவியல் ரீதியா பார்ப்போம். சைக்காலஜில இத லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்வாங்க. அதாவது மனுஷங்க ஒரு பொருளோடையோ இல்ல ஒரு மனுஷனோடையோ உண்மையான மதிப்பை அவங்கள முழுசா இழந்த பிறகுதான் ஃபீல் பண்ணுவாங்க. கையில இருக்கும்போது ரொம்ப சாதாரணமா டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துப்பாங்க. அவங்க இல்லாதப்போ தவிக்கிறதெல்லாம் வெறும் பழக்கதோஷம் தானே தவிர அது உண்மையான அன்பு கிடையாதுங்க. பிரபல சைக்காலஜிஸ்ட் விக்டர் ஃப்ராங்கல் இத பத்தி ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. மனுஷன் தம் மதிப்பை வெளியில தேடி அது கிடைக்காத போது தனக்குள்ள தேட ஆரம்பிக்கிறான் பாருங்க, அதுதான் அவனோட வளர்ச்சியோட முதல் படின்னு சொல்றார். ஆப்ரஹாம் மாஸ்லோவும் இதேதான் சொல்றார். உங்களுக்கான சுயமரியாதை, அதாவது செல்ஃப் எஸ்டீம், வெளியில இருந்து வரது கிடையாது. அது உங்களுக்குள்ளேயே நீங்க உருவாக்குறது. அது ஒண்ணுதான் உங்களை இந்த சோர்வுல இருந்தும் பர்ன் அவுட்ல இருந்தும் காப்பாத்தும். மனுஷங்க கிட்ட இருந்து பாராட்டை எதிர்பார்த்து வாழ்றது எப்பவுமே நமக்கு ஏமாற்றத்தை மட்டும் தாங்க கொடுக்கும். கால்ஜங் என்ன சொல்றாரு தெரியுமா? யாரும் உங்களை மதிக்கலையா, பரவாயில்ல, நீங்க உங்களை மதியுங்க. நீங்க எப்ப உங்களை மதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப இந்த உலகம் உங்களை மதிக்கும்னு சொல்றார். சோ நம்ம வேல்யூவை மத்தவங்க கிட்ட தேடுறதை நிறுத்திட்டு ஒரு ஸ்ட்ராங்கான சுயமரியாதைய நமக்குள்ள நாமளே உருவாக்கிக்கணும். சரி, இப்போ இதுல ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பார்வைக்கு நாம ஷிஃப்ட் ஆவோம். இந்த உலகத்தோட வலிகள்ல இருந்து நீங்க வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மனுஷங்களை தேடி ஓடுறத உடனே நிறுத்துங்க. ஏன்னா அவங்க கிட்ட குறைகள் நிறைய இருக்கு. அதுக்கு பதிலா எந்த குறையும் இல்லாத முழுமையானவனான அல்லாவிடம் உங்க அங்கீகாரத்தை தேடுங்க. அங்க மட்டும்தான் உங்களுக்கு 100% அமைதி கிடைக்கும். திருக்குரான் இது ரொம்ப ஆழமா பதிவு செஞ்சிருக்கு. குரான் 63:8 மற்றும் 49:13 வசனங்கள்ல கண்ணியமும் மதிப்பும் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் நம்பிக்கையாளர்களுக்கும் மட்டுமே உரியது. நிச்சயமாக அல்லாவிடம் உங்களில் மிகவும் கண்ணியமானவன் பயபக்தியுடையவனேன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த உலகம் உங்களை கவனிக்காம போனா என்னங்க? நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன தியாகத்தையும் உங்க இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கானே, அது போதாதா? இந்த உலகத்தோட மதிப்புக்கும் இறைவனோட அன்புக்குமான வித்தியாசத்தை பாருங்களேன். திருமதி ஹதீஸ்ல இந்த முழு உலகமும் அல்லாவிடம் ஒரு கொசுவோட சிறக விடவும் மதிப்பற்றதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ஏன் உலகம் உங்களை மதிக்கலன்னு கவலைப்படுறீங்க? அதே புகாரி ஹதீஸ்ல என்ன வருது தெரியுமா? அல்லாஹ் ஒரு மனுஷனை நேசிச்சா வானவர்களையும் நேசிக்க வச்சு இந்த பூமியில அவனுக்கான அங்கீகாரத்தை, அந்த அக்செப்டன்ஸை தானாவே உருவாக்குவான். இவ்ளோ பெரிய விஷயம். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த தாயிஃப் பயணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த மக்கள் அவங்கள எவ்ளோ மோசமா நிராகரிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, கல்லால் அடிச்சாங்க. கடுமையான வலியிலும் இரத்தக்காயத்திலையும் இருந்தாங்க. ஆனாலும் அவங்க அந்த மக்களை மன்னிச்சாங்க. மனுஷங்க கைவிட்டாலும் தன்னோட முழு நம்பிக்கையும் அல்லாஹ் கிட்ட மட்டுமே ஒப்படைச்சாங்க. And this brilliantly illustrates
இது நமக்கு ரொம்ப அழகா ஒரு உண்மையை புரிய வைக்குது. அன்னைக்கு தாயிஃப்ல மனுஷங்களால நிராகரிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புனிதமான பெயர் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒலிக்கிற ஒவ்வொரு அதானிலும் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்டுக்கிட்டே இருக்கு. மனுஷங்க நிராகரிச்சாலும் அல்லாஹ் அவங்கள முழு படைப்புகளுக்கு மேல கண்ணியப்படுத்தினான். இமாம் இப்னு கையம் ரொம்ப ஆழமா ஒன்னு சொல்றார். மனுஷங்களோட அங்கீகாரத்தை தேடி அலைறவன் ஒருபோதும் அமைதியா இருக்க மாட்டான். ஆனா அல்லாஹ்வோட திருப்தியை தேடுறவனுக்கு இந்த உலகத்தோட மதிப்பு தானாவே தேடி வரும். இமாம் கஸ்ஸாலியும் இதேதான் பதிவு பண்றார். உலகம் உங்களை மதிக்கலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க. உங்க உண்மையான மதிப்பை அல்லாஹ் அறிவான். அது ஒண்ணு மட்டுமே உங்களுக்கு போதும். பிரபல கவிஞர் ரூமி என்ன சொல்றார் கேளுங்க. நீ ஒரு வைரம், அத பத்தி தெரியாதவங்க உன்னை வெறும் கல்லுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக வைரம் தன்னோட மதிப்பை இழந்துடுமா? கண்டிப்பா இல்ல. நெல்சன் மண்டேலாவை 27 வருஷம் ஜெயில்ல போட்டாங்க. ஆனா அவர் தாம் மதிப்பை இழக்கல. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நம்ம மதிப்பை மத்தவங்க கொடுக்க முடியாதுங்க. நம்ம நல்ல செயல்கள் தான் நமக்கான நிரந்தரமான அங்கீகாரத்தை கொடுக்கும். சோ இந்த மனச்சோர்வுல இருந்தும் வழியில இருந்தும் நீங்க உடனே வெளியே வரணும்னா தினமும் இந்த 3 சின்ன ஹேபிட்ஸை பிராக்டிஸ் பண்ணுங்க. 1, வெளியிலிருந்து அதாவது மத்தவங்க கிட்ட இருந்து பாராட்ட தேடுறதை இப்போவே நிறுத்துங்க. 2, உங்களுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான சுயமரியாதையை பில்ட் பண்ணுங்க. 3, யாருமே உங்களை பாராட்டலனா கூட பரவாயில்ல, அல்லாவுக்காக மட்டுமே தொடர்ந்து நல்லவங்களா இருங்க. இப்போ அப்படியே ஒரு சில நொடிகள் உங்க கண்களை மெதுவா மூடிக்கோங்க. நீங்க யாருக்காக உழைச்சிங்க, நிறைய தியாகம் செஞ்சீங்க, ஆனா அவங்க உங்களை கண்டுக்கவே இல்லல்ல. அந்த வலிய கொஞ்சம் அமைதியா நினைச்சு பாருங்க. அது ரொம்ப வலிக்கிறது தான். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க செஞ்ச ஒவ்வொரு சின்ன தியாகத்தையும், யாரும் பார்க்காம நீங்க சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் உங்க ரப்பு அல்லாஹ் பாத்துக்கிட்டே தான் இருக்கான். அதனால சோர்வடையாதீங்க. நேர்மையாகவும் ரொம்ப பொறுமையாகவும் தொடர்ந்து இருங்க. நீங்க செய்யற எந்த ஒரு நன்மையும் வீண் போகாது. என்னை யாருமே கவனிக்கலையேன்னு கலங்குற உங்களுக்கு நான் ரொம்ப உறுதியா ஒன்னு சொல்றேன். ஒரு நாள் நீங்க நெஞ்சார சொல்லுவீங்க, இந்த உலகம் என்ன மதிக்கல, ஆனா அல்லாஹ் எப்பவுமே என்ன மதிச்சான், அதுவே எனக்கு போதுமானதுன்னு. உங்களுக்கான உண்மையான மதிப்பு மனுஷங்க கிட்ட இல்ல, உங்களை படைத்தவன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த பயணத்துல எங்களோட இணைஞ்சிருக்கிற நீங்க இப்போ கமெண்ட்ல ரொம்ப உறுதியா பதிவு செய்யுங்க. இன்று முதல் மதிப்பை அல்லாவிடம் மட்டுமே தேடுவேன். Think about how to bring this into your life tonight. Have a peaceful and positive day ahead. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. உங்களை நேசிக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Moonrise. This is your Life Parables. Thank you.